السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر صدق الله مولانا العليم وقال رسول الله صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر صدق رسول الله صلى الله عليه وسلم. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியார்களே, சொல்லப்படக்கூடிய விஷயங்களை நாங்கள் எங்களோட தலைகளை முழுமையான முறையில் மூடி கொஞ்சம் ஈமானிய சிந்தனையோட நாங்கள் சில விஷயங்களை கேட்கணும், கேட்டு வாழ்க்கையில் எடுத்து நடக்கிற நியத்தோடு இன்ஷா அல்லாஹ் கேளுங்க. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சுபஹுடைய நேரம்ன்றது ஒரு பரக்கத் செய்யப்பட்ட ஒரு நேரம். எப்படியாப்பட்ட பரக்கத் செய்யப்பட்ட நேரம்னு சொன்னால், நாங்கள் முதலாவது எங்களோட பொறுமதி, எங்களுக்கு தரப்பட்ட கால நேரத்துடைய பொறுமதியை விளங்கி கொள்ளணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, இந்த உலகத்துல 1,24,000 நபிமார்கள் இந்த பூமிக்கு மேல அல்லாஹ் அனுப்பி வச்சான். அந்த 1,24,000 நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு உம்மத், ஒரு கூட்டத்தார்கள் அல்லாஹ் கொடுத்தான். ஆனா அவங்க வாழ்ந்த காலங்கள் 1000 வருஷம், 300 வருஷம், 650 வருஷம், அவ்வளவு காலங்கள் கொடுத்திருந்தாலும் அல்லாஹ் அந்த கூட்டத்தார்களுக்கு கொடுக்காத எத்தனையோ பாக்கியங்கள் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அதுல ஆக ஒரு ஸ்பெஷலான ஒரு எங்களுக்கு தரப்பட்ட ஒரு பாக்கியம் ஒன்றுதான் சுபவுக்கு பின்னால் உள்ள நேரம் பரக்கத் செய்யப்பட்டிருக்கு. இந்த சுபவுக்கு பின்னால் உள்ள நேரம் பரக்கத் செய்யப்பட்ட அந்த பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்குன்னு மட்டும் ஸ்பெஷல் அல்லாஹ் தந்திருக்கிறோம். இதுக்கு முன்னால் வந்த உம்மத்துக்கு அல்லாஹ் கொடுக்கல. அப்ப எவ்வளவு பொறுமதியான நேரம் என்றதை நாங்க முதல் கணமாக நாங்க ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ளணும். அதுக்கு பின் ஐகிதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சுபஹ் தொழுந்து போட்டுட்டு ஃபஜ்ர தொழுந்து போட்டுட்டு தூங்குறது ஒரு முசீபத்துக்குரிய ஒரு விடயம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க ஒரு கட்டத்துல ஃபஜ்ர தொழுந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, கொஞ்சம் மேலுக்கு அசதின்னு சொல்லி தூங்கிக்கிறாங்க. அந்த நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாராங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையால தட்டாம காலால தீண்டிட்டு சொல்றாங்க, ஃபாத்திமா நீங்க சுபஹுக்கு பின்னால தூங்கப்படாது. ஏன்னு சொன்னா, அல்லாஹ் ரிஸ்க்ல பரக்கத் செய்யப்படக்கூடிய நேரம், அல்லாஹ் 50,000 வருஷத்துக்கு முன்னால என்னென்ன ரிஸ்குடைய முடிவு அல்லாஹ் தஆலா முடிவு செஞ்சானோ அது அல்லாஹ் தஆலா நிர்ணயிக்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். இப்ப நீங்க தூங்கினீங்கன்னு சொன்னா அதை அடைஞ்சு கொள்ள மாட்டீங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு மக்கள் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு வார்த்தை தான் அல்லாஹ் ரிஸ்க்ல பரக்கத்தை எடுத்துட்டானாம். உண்மை யதார்த்தம் அது இல்ல. அல்லாஹ் பரக்கத் அல்லாஹ் வச்சிருக்கான், ஈக்கிற பரக்கத்தை நாங்க தூங்கி அழிச்சிட்டோம். அதுதான் உண்மை. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அதனால பெருமதியான ஒரு நேரம் ஃபஜ்ருக்கு பின்னால் உள்ள நேரம். இஷ்ராக் வரும் வரைக்கும் படுக்கிறதுக்கு யாருக்கும் அனுமதி இல்லை. இஷ்ராக்குக்கு பின்னால தேவைப்பட்டா கொஞ்சம் தூங்குறதுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, தாய்மார்களே, அந்த ஃபஜ்ரையும் தொழுந்து போட்டுட்டு ஒரு பரக்கத் செய்யப்பட்ட நேரத்துல ஒரு பரக்கத்தான சில வார்த்தைகள் அல்லாஹ் தஆலா பேசக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். பரக்கத்தான வார்த்தை என்னது? அல்லாஹ் பத்தி பேசுறது மட்டும்தான். உலகத்துல அல்லாஹ் பத்தி பேசுறதை தவிர சிறந்த ஒரு வார்த்தை, ஒரு அழகான ஒரு வார்த்தை உலகத்துல எங்கேயுமே இல்ல. கண்ணியமான சகோதரர்களே, பெரியார்களே, நான் பேசுறது அல்லாஹ்வுடைய தௌஃபீக், நீங்க கேட்கறது அல்லாஹ்வுடைய தௌஃபீக். எந்த அளவுக்கு அல்லாஹ் பத்தி பேசுற விஷயம், அல்லாஹ் பத்தி ஞாபகப்படுத்துற விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒரு கிதாபுல சமீபத்துல பார்த்தேன், இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, மனுஷன் சில பாவங்களை செய்யறானாம். பாவத்தை செஞ்சு 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 அவன் நினைக்கிறானா, நான் செய்யற பாவத்துக்கு அல்லாஹ் எனக்கு தண்டனையை தாரான் இல்லையே, வளமையா நடக்கிற மாதிரி எல்லா விஷயம் நடந்து கொண்டு தானே போகுது அப்படின்னு சொல்லி கணக்கில்லாம பாவம் செஞ்சு கொண்டு போறானாம். கிதாப்ல எழுதுறாங்க, ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா பாவத்துக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையில ஆகப்பெரிய ஒரு தண்டனை என்னன்னு சொன்னால், அதை மிச்ச மக்கள் விளங்கிக் கொள்ள மாட்டாங்களாம். அது என்னன்னு சொன்னா, எங்களோட நாவுகள் அல்லாஹ் தஆலா திக்ர் செய்யாம அல்லாஹ் தஆலா பூட்டு போட்டு வச்சிருவானா. இதுதான் அல்லாஹ் ஒரு மனுஷன் பாவத்துக்கு கொடுக்கிற ஆகப்பெரிய ஒரு தண்டனை. அல்லாஹ் பாதுகாக்கணும்.
அந்த கூட்டத்தை விட்டும் அல்லாஹ் தஆலா இதுக்கு பின்னால வரக்கூடிய காலத்துல அல்லாஹ் தஆலா எங்களை எல்லாத்தையும் பாதுகாக்கணும். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, 3 நாளைக்கு மேல அல்லாஹ் பத்தி பேசலாட்டி, தீனை பத்தி பேசலாட்டி, இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க அவங்களோட உள்ளம் செத்துருமா. கண்ணியமான தாய்மார்களே, அதனால அதிகமா பேசணும் படைச்சவனை பத்தி. அதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தியாகத்தை பத்தி, சஹாபாக்களோட தியாகத்தை பத்தி, சஹாபி பெண்மணிகளுடைய தியாகத்தை பத்தி. கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா எங்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு முஸ்லிமாக பிறக்க வச்சிருக்கிறான். நாங்கள் எல்லாரும் மாஷாஅல்லாஹ் சொல்லி ஃபரதா போட்டு அழகான முறையில உட்கார்ந்து நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டு அமல் செஞ்சுக்கொண்டு நிம்மதியா துனியால வாழ்றோம். என்னத்தை தான் துனியால கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் சஹாபி பெண்மணிகளுடைய கஷ்டத்தையும் எங்களோட கஷ்டத்தையும் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் உண்மையிலே நாங்க பிறந்ததுலேருந்து இன்று வரைக்கும் எங்களோட வீட்டுல அடுப்பு பத்தி கொண்டு தான் இருக்கு. சம்பளையும் சோத்தோடையும் சரி அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி திண்டு கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு கஷ்ட காலங்கள் பஞ்ச காலங்கள் வந்தாலும் ஒரு புடி சோத்து அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தாரான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்க எல்லாரும் இன்றைக்கு முஸ்லீமாக இருக்கிறோம், நல்ல விஷயங்களை செஞ்சு கொண்டு பேசிக்கொண்டு இருக்கிறோம். இது அல்லாஹ் தஆலா நாங்க நினைக்கிறோம் சும்மா தந்தேன்னு சொல்லி, இது சும்மா தர அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, குறிப்பாக இது பெண்கள் தர்பியத் என்றதுனால சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான். முன்னால காலத்தில் இருக்கக்கூடிய இருந்த சாலிஹான பெண்கள் செஞ்ச தியாகத்தினுடைய பிரதிபலன் தான் நாங்க இப்ப கண்டு கொண்டிருக்கிறோம். அவங்க பட்ட கஷ்டங்கள், அவங்க பட்ட துன்பங்கள், அவங்க பட்ட சோதனைகள், மாஷாலா பொறுமையாக இருந்தாங்க, அல்லாஹ்வோட தொடர்பாயினாங்க. அதனுடைய பரக்கத்தை தான் நாங்க இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறோம். அப்ப அவங்களோட தியாகத்தை எங்களோட தியாகத்தை வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் நாங்க செய்யறது சின்ன ஒரு தியாகம். ஆனா இந்த தியாகத்தை செஞ்சா முன்னால உள்ள பெண்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் என்ன அந்தஸ்தை கொடுத்தாலும் இன்ஷா அல்லாஹ் அந்த அந்தஸ்தை நிச்சயமாக சத்தியமாக எந்த குறையும் இல்லாம அல்லாஹ் தருவான். ஏன்னா எங்களுக்கு தரப்பட்ட தர்த்தீப் இதுதான். எங்களுக்கு இந்த காலத்துல இஸ்லாத்துக்காக வேண்டி உசுரை குடிக்க இயலாது. ஆனா முன்னால் உள்ள பெண்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி உயிரை கொடுத்தாங்க. எங்களுக்கு தரப்பட்ட தர்த்தீப்ல நாங்க இஸ்திகாமத்தா போனோம்னு சொன்னால் குர்ஆனுடைய ஆயத்துல கூட அல்லாஹ் சொல்றா, இன்னா லனன்சுரு ருசுலனா வல்லதீன, அல்லாஹ் தஆலா சொல்றான் நபிமார்களுக்கு நாங்க என்ன உதவிகளை செஞ்சோமோ அந்த உதவியை நிச்சயமாக சத்தியமாக நான் உங்களுக்கும் செய்வேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சொல்றான். இது அல்லாஹ்வுடைய வாதா. அதனால அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, முன்னால் உள்ள பெண்கள் செஞ்ச தியாகம் என்ன? கண்ணியமான தாய்மார்களே, சில பெண்கள் உலகத்திலே இருந்து கொண்டு சொர்க்கத்துல மாளிகையை கட்டினாங்க. சொர்க்கத்துல மாளிகையை கட்டினாங்க. அந்த பெண்கள் செஞ்ச தியாகம் என்ன? சில பெண்கள் உலகத்துல வாழ்ந்தாங்க, தீனுக்காக வேண்டி கஷ்டப்பட்டாங்க, தீனுக்காக வேண்டியே கஷ்டப்பட்டு கொண்டு அவங்களோட கபூரை மனமாக்கினாங்க. இன்று வரைக்கும் அவங்களோட கபூர்ல இருந்து வாசம் வந்து கொண்டிருக்கு. சில பெண்களுடைய தியாகத்தை எடுத்துக்கொண்டேன்னு சொன்னா அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சொர்க்கத்துல பலவிதமான அந்தஸ்துகளோட சொர்க்கத்துடைய தலைவியாக இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு பெண்களோட அந்தஸ்து எடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவங்களோட தியாகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தஸ்துகள் அல்லாஹ் தஆலா கொடுத்தான் இருக்கிறான். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, தியாகம் சொல்லக்கூடிய வரக்கூடிய நேரத்துல பெண்களோட விஷயத்துல தியாகம் வரக்கூடிய நேரத்துல நல்ல விலகி கொள்ளணும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, பெண்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா கூலி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது இஹ்லாஸான முறையில செய்யணும், அல்லாஹ்வுக்காக செய்யணும். அது தன்னுடைய கணவனுக்கு செய்யக்கூடிய ஹிதுமத்தாக இருக்கலாம், பிள்ளைகளுக்கு செய்யக்கூடிய பிள்ளை வளர்ப்பாக இருக்கலாம். என்ன விடயங்கள் செஞ்சாலும் அல்லாஹ் ஆண்களை விட பெண்களுக்கு சொல்லி ஸ்பெஷலா நன்மைகள் அல்லாஹ் கொடுக்க காத்திருக்கிறான். எந்த அளவுக்கு சொன்னால், ஒரு பெண் என்ன செய்யறான்னு சொன்னா, தன்னுடைய கணவன் அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்புறான். தன்னுடைய கணவன் அல்லாஹ்வுடைய பாதையில் அனுப்புறான். 3 நாள் அனுப்புறாங்க, 4 மாசம் அனுப்புறாங்க, 40 நாள் அனுப்புறாங்க. எந்த அளவுக்கு சொல்லப்பட்டீங்கன்னு சொன்னா, ஒரு பெண் கணவன் இல்லாம ஒரு இரவை என்ன செய்யறா, அல்லாஹ்வுடைய பாதையில அனுப்பி போட்டு கணவன் இல்லாம இரவை தியாகத்தோட கழிக்கிறான். பெரிய ஒரு பாக்கியம். அந்த இரவு அவருக்கு பரக்கத் செய்யப்பட்டிருக்கு. 80 வருஷம் அமல் செஞ்ச நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். சுப்ஹானல்லாஹ். நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்க, அன்பான சகோதரிகளே, நாங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்தால எங்களுக்கு தந்து வச்சிருக்கிறோம். நாங்க அந்த அந்தஸ்தை அடையிற கூட்டத்துல நாங்க இருக்கிறோமா அல்லது அதை பாழாய் கொண்டிருக்கிறோமான்னு சொல்லி நாங்க யோசிக்கணும். இதே பெண்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பினு சொன்னா என்ன நடக்காது? அந்த சிறப்புகள் இல்ல. அதுக்கு சில நான் கொச்சப்படுத்தி பேசல. அல்லாஹ்வுடைய பாதையில ஒரு பெண் தன்னுடைய கணவனை அனுப்பினத்துக்கு அல்லாஹ் அவ்வளவு சிறப்பு அல்ல. ஒரு நாளைக்கு 80 வருஷம் சொன்ன அன்பான தாய்மார்களே, நீங்க 3 நாள் அல்லாஹ்வுடைய பாதையில உங்களோட கணவர்மார்கள் அனுப்பி வைக்கிறீங்க, ஒரு 40 நாள் அனுப்பி வைக்கிறீங்க. மாஷா அல்லாஹ், உங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து கொண்டு அமல் செஞ்ச நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். அது எங்கட பார்வையில சின்னதா இருக்கலாம். ஆனா
அவங்க செய்யறது பெரிய ஒரு தியாகம் அல்லாஹ்வுடைய பார்வையில. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த துனியாவை பத்தி சொல்ல போகல நிறைய ஹதீஸும் அல்ல, கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள்ல துனியா ஒரு கேவலமான ஒரு ஒரு கேட்டகரியில தான் வச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், பொதுவா குர்ஆன்லயே இருக்கலாம், ஹதீஸ்லயே இருக்கலாம், இந்த துனியாவை பத்தி சொல்ல போகல அரபுல ஒரு வார்த்தை ஒன்றைக்கு மத்தா என்ற வார்த்தை, மீம் தா ஐன். இந்த துனியா அற்பமானது, சொற்பமானது. அந்த மத்தா என்ற வார்த்தைக்கு கிதாப்ல விளக்கம் எழுதுறாங்க. எப்படின்னு சொன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அல்லாஹ்வும் குர்ஆன்ல துனியாவை அல்லாஹ் எந்த அந்தஸ்துல கொண்டு போயிட்டு வச்சு, எந்த தரத்துல கொண்டு போயிட்டு வச்சு அல்லாஹ் வச்சுக்கிறான்னு சொன்னால், இமாம் ஔசாஇ ரஹ்மஹுல்லாஹ் அவங்க இந்த வார்த்தைக்கு விளக்கம் எடுக்கிறதுக்காக வேண்டி ஒரு கிராமத்துக்கு போறாங்க. அல்லாஹ் தஆலா மத்தா என்ற வார்த்தையை துனியாவை பாவிச்சுக்கணும், இதுக்கு என்ன கருத்துன்னு சொல்லி. ஏன்னா இது கருத்து குறிப்பிட்ட கருத்தோடு வச்சுக்கொள்ளலாம். பொதுவாக அரபிகள்ல 2 கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க, காட்டரபிகள், அதே போல டவுன்ல இருக்கக்கூடிய அரபிகள். 2 பேர் அரபு கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். ஆனா காட்டரபிகள் பேசக்கூடிய, கிராமத்து வாசிகள் பேசக்கூடிய அரபு இருக்கிறது, இதுதான் சுத்தமான அரபு, சொர்க்கத்துடைய அரபு. அப்ப கிராமத்துக்கு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல அவங்களோட கண்ணுக்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்குது. சுப்ஹானல்லாஹ், அந்த காலத்து இமாம்கள், அந்த காலத்து தீனுடைய பெரியார்கள் குர்ஆனுடைய ஆயத்துக்கு, ஹதீஸுடைய ஆயத்துக்கு விளக்கம் எடுக்கிறதுக்கு அவ்வளவு தூரம் பிரயாணம் செஞ்சு போயிட்டு இருக்கிறாங்க. போகக்கூடிய நேரத்துல ஒரு தாய் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான்னு சொன்னா, ரொட்டி சுட்டு கொண்டிருக்கிறார். அந்த தாய்க்கு 2-3 புள்ளைகளுக்கு, அந்த புள்ளைகள் சின்ன புள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறாள். அப்ப அந்த புள்ள விளையாடி கொண்டிருக்கி, தாய் ரொட்டி சுட்டு கொண்டிருக்கிறார். ஒரு நாயோண்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த ஊட்டுள்ளுக்கு போகுது. ஊட்டுள்ளுக்கு போயிட்டு குஷின்ல இருக்கக்கூடிய, எங்களுக்கு தெரியும், இந்த சட்டி புடவை பிடிக்கக்கூடிய அந்த பழைய புடவைகள், அந்த புடவை அந்த நாய் தூக்கி கொண்டு என்ன செய்யுதுன்னு சொன்னா, வாசல்ல ஒரு இடத்துல போட்டு அப்படியே தூங்குது. அப்ப அந்த புள்ள தாயை பார்த்து சொல்லுது, ஜால் கிட்மிர் ஃபஹதல் மத்தா. அந்த தாயை பார்த்து சொல்லுது என்னன்னு சொன்னா, உம்மா, எங்கட வீட்டுக்கு ஒரு நாய் வந்துச்சு. அந்த நாய் என்ன செஞ்சிச்சுன்னு சொன்னா, வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சட்டி பிடிக்கக்கூடிய அந்த பெருமதியே இல்லாத ஒரு புடவையை தூக்கி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல விரிச்சு அதுக்கு மேலால படுக்குதுன்னு சொல்லி உடனே விளக்கம் எடுக்கிறாங்க. மத்தா என்ற வார்த்தைக்குரிய விளக்கம் என்னன்னு சொன்னா, சட்டி பிடிக்கக்கூடிய புடவை. அப்படின்னு சொன்னா துனியா எந்த விதத்திலும் பொறுமதி இல்லைன்ற ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அப்படியாப்பட்ட பொறுமதி இல்லாத ஒரு துனியால தான் நாங்க ஒவ்வொருத்தரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாங்க என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் மறந்து அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த பொறுமதி இல்லாத துனியால ஒன்றே பொறுமதின்னு சொல்லி சொன்னாங்க. அது என்னது? பொதுவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துனியால பொறுமதின்னு சொல்லி தங்கத்தையோ மாணிக்கத்தையோ மரகதத்தையோ எந்த ஒன்றையும் சொல்லல. ஆனா இன்றைக்கு நாங்க அதைத்தான் பொறுமதியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நபி அவங்க சொன்னாங்க, துனியா குல்லுஹா மத்தா வ கைரு மத்தாஇ துனியா அல் மராத்து ஸாலிஹா. இந்த துனியால இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும் அழிஞ்சு போயிற்றும், ஒரு நாளைக்கு அது அழிஞ்சு போயிற்றும், அது அற்பமானது, சொற்பமானது. அந்த அற்பமானதிலே மிகவும் ஒரு சிறப்பான ஒரு பொக்கிஷம் ஈக்கும்னு சொன்னா சாலிஹான பெண்கள் சொல்லி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு ஒவ்வொரு கட்டத்திலும் பலவிதமான அந்தஸ்துகளை, கண்ணியங்கள் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்துதான் அல்லாஹ் வச்சுக்கிறான். குர்ஆன்ல கூட அல்லாஹ் தஆலா ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் புள்ள பாக்கியத்தை கொடுக்குறான், குழந்தை பாக்கியத்தை. அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிற விஷயத்தை சொல்ல போகல, யஹபுல் இமன் யஷாஉ மினல் இனாஸா, நாங்க நாடியவர்களுக்கு பெண் குழந்தையை கொடுக்கிறோம்னு சொல்லி அல்லாஹ் ஆணை விட பெண்ணை தான் அல்லாஹ் முற்படுத்தி இருக்கிறான். அதே போல குர்ஆன்ல 6666 ஆயத்துகள் இருக்கு. 6666 ஆயத்துக்கள்லையும் சூரத்து ரிஜால், ஆண்கள் சூரான்னு சொல்லி ஒரு பேரு, ஒரு சூரா ஒன்று இல்ல. சூரத்து நிசான்னு சொல்லி பெண்கள் சூரான்னு சொல்லி ஒரு சூரா ஒன்று இருக்கு அல்லாஹ் தஆலா. பெண்களுக்குன்னு சொல்லி குறிப்பாக்கப்பட்ட சூரா. அதே போல சூரா மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பந்தப்பட்ட சூறாக்கள். இப்படி ஒவ்வொரு கட்டத்தை எடுக்கக்கூடிய நேரத்துல பெண்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் சில ஒரு அந்தஸ்த, ஒரு கண்ணியத்தை, ஒரு சிறப்பு அல்லாஹ் தஆலா வச்சுக்கிறான். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்களும் என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த அந்தஸ்து அடையிறதுக்கு, அந்த கண்ணியத்தை அடையிறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அதுக்கு நாங்க செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா, முன்னால காலத்து வாழ்ந்த பெண்கள் அவங்கள்ட்ட என்னென்ன நல்ல தன்மைகளுக்கு அது எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அதுல முதல் கட்டம் நான் சொன்ன என்னன்னு சொன்னா, சில பெண்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், உலகத்திலே இருந்து கொண்டு சொர்க்கத்துல மாளிகையை கட்டினாங்க. அது யாருன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை மிஅராஜுக்கு போறாங்க. போயிட்டு சொர்க்கத்தையும் பாக்குறாங்க, நரகத்தையும் பாக்குறாங்க. அந்த நேரத்துல சொர்க்கத்தை சுத்தி பார்க்கக்கூடிய நேரத்துல ஒரு பெரிய ஒரு மாளிகை, முத்து தங்கத்தால பொறுமதியான கற்களால கட்டப்பட்ட ஒரு பெரிய ஒரு மாளிகை.
ரசூலுல்லாஹ்க்கு அந்த மாளிகையை கண்டபோது ஆசை வந்துருச்சு, அல்லாஹ் எனக்கு சுட்டியோ தெரிய அந்த மாளிகையை கட்டி வச்சுக்கிறான்னு சொல்லி. அப்ப கேட்கிறாங்க மலக்குமார்கள்ட்ட, இந்த மாளிகை யாருக்குரியது? யா ரசூலல்லாஹ், உங்களே கட்டப்பட்ட மாளிகை இல்ல, உங்களே கட்டப்பட்ட மாளிகை வந்து இதைவிட பொறுமதியாக இருக்கும். இது யாருக்கு கட்டப்பட்ட மாளிகைன்னு சொன்னா உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்காக கட்டப்பட்ட மாளிகை. சுப்ஹானல்லாஹ், எப்படியாப்பட்ட பெண்மணி! உலகத்திலே இருந்து கொண்டு சொர்க்கத்துல மாளிகையை கட்டுனா அந்த பெண் செஞ்ச தியாகம் என்ன? அதைத்தான் நாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு சிலபஸ், ஒரு பாடமாக நாங்க படிக்கணும். கண்ணியமான தாய்மார்களே, சோதர்களே, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவங்க முதலாவது செஞ்ச தியாகம் என்னன்னு சொன்னா, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களோட கணவரோட பேர் தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா. அவங்க ஒரு பணக்கார சஹாபி. இவங்க வந்து இஸ்லாத்துக்கு வாரத்துக்கு முன்னால உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வந்து கணவனை இழந்து விதவையாக இருந்து கொண்டிருக்கிறாங்க, திருமணம் முடிச்சு கொடுறதுக்கு வழி இல்லாம. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட நேரடியாக என்ன செய்யறாங்க, எங்கட பாஷையில சொல்றேன்னு சொன்னா பொண்ணு பார்க்க வராங்க, நேரடியா கல்யாணம் பேசுறதுக்கு வராங்க. அந்த நேரத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, என்னைய சொத்து செல்வங்கள் இருக்கி, என்னைய நீங்க திருமணம் முடிச்சுக்கோங்களே, நல்ல முறையில நான் பார்த்துக்கொள்வேன்னு சொல்லி. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா ஒரே ஒரு வார்த்தை தான் பாவிச்சாங்க, ஹயாத்து சஹாபால வந்திருக்கி சொல்றாங்க வந்து, யா அபூ தல்ஹா, நீங்க கல்லையும் மரத்தையும் ஏன்னா உலகத்துடைய வஸ்துக்களையும் வச்சு நீங்க வணங்கி கொண்டிருக்கிறீங்க, இவைகள் அனைத்தையும் படைத்த அல்லாஹ் ஒருவனை நான் வணங்கி கொண்டிருக்கிறேன். நான் இஸ்லாத்துல இருக்க போக்குல நான் உங்களை எப்படி திருமணம் முடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு வார்த்தையை பாவிக்கிறாங்க. இந்த வார்த்தையை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். சுப்ஹானல்லாஹ். அன்பான தாய்மார்களே, இன்றைக்கு ஆப்போசிட் சைட பார்த்தேன்னு சொன்னா, பொதுவாக இந்த காலத்துல அப்படியாப்பட்ட ஒரு நிலைமொண்டு வந்தேன்னு சொன்னா, இன்னைக்கு இஸ்லாத்தோட்டும் போகக்கூடிய பெண்கள் எங்கட சமுதாயத்துல இல்லாமல் இல்லை. நிறைய பெண்கள் சொத்து செல்வத்துக்காக வேண்டி, துனியாவுக்காக வேண்டி இஸ்லாத்தோட்டு போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ குமரு புலிட ஜனாசாக்கள் இன்றைக்கு பொட்டில போயிட்டு கொண்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது என்னத்துக்கு கண்ணியமானவர்களை, அற்ப சொற்ப துனியாவுக்காக வேண்டி. அப்ப எவ்வளவு பெரிய தியாகம்! கணவனும் இல்ல, புள்ளைய வச்சுக்கொண்டு தனியா இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு பணக்கார சஹாபி, ஒரு பணக்கார மனிதர் வந்து பொண்ணு கேட்கக்கூடிய நேரத்துல திருமணம் முடிக்க இருந்துச்சு. ஆனா சொன்னாங்க, நீ கல்ல வணங்குறாய், நீ மரத்தை வணங்குறாய் அபூ தல்ஹா, நான் அல்லாஹ்வை வணங்குறேன், அதனால தயவு செய்து என்னைய உங்களுக்கு திருமணம் முடிக்கிறதுக்கு அனுமதி இல்ல. நான் உங்களைய திருமணம் முடிக்கணும்னு சொன்னால் நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லணும். அது மட்டும் இல்ல, நீங்க திருமணம் முடிக்க போகல எனக்கு மஹர் தரணும். அந்த மஹரும் எனக்கு உங்களோட சொத்து செல்வங்கள் ஒன்றுமே தேவையில்ல, அந்த கலிமாவை எனக்கு நீங்க மஹராக ஆக்குங்க. இதுதான் அந்த பெண் செஞ்ச முதலாவது தியாகம். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, நான் கொஞ்சம் யோசிக்கணும். அந்த எப்படியாப்பட்ட ஒரு கட்டம் அது. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா நல்ல சொத்து செல்வங்கள் இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ். பொதுவாக ஒரு பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை ஒன்று தான், ஆண்களுக்கு சீதனம் வாயால கேட்கறது ஹராம். ஆனா பெண்ணுக்கு வந்து மஹர் என்ன செய்யலும், வாயை திறந்து கேட்கறதுக்கு இஸ்லாம் அனுமதி கொடுத்து இருக்கு. கேட்டாலும் தவறு ஒன்று இல்லை. ஆனா ஈமான் உள்ள பெண்கள் துனியாவை ஆசைப்பட மாட்டாங்க. சொன்னாங்க, நீங்க சொல்லக்கூடிய கலிமாவை நான் மஹராக ஆக்கி கொள்றேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொர்க்கத்துல மாளிகையை கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டான். இது முதலாவது அந்த பெண் செஞ்ச தியாகம். அல்லாஹ் அஸ்திவாரத்தை அல்லாஹ் போட்டுட்டான். இப்ப ரெண்டாவது தியாகத்தை அல்லாஹ் தஆலா பார்க்கிறான். சுப்ஹானல்லாஹ். அவங்கள்ட்ட இந்த ரெண்டாவது பெரிய ஒரு தியாகம் தான் சுப்ஹானல்லாஹ். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய புள்ள வந்து மௌத்தா போயிட்டுருச்சு. கணவன் அல்லாஹ்ட பாதையில போயிட்டாரு. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு முன்னால் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்னன்னு சொன்னால், உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய கணவன் அல்லாஹ்ட பாதையில அனுப்பி போட்டுட்டு வாப்பா மௌத்தா போயிட்டாரு. வாப்பா மௌத்தா போனா மவள் வந்து மையத்துக்கு போகணும். வாப்பட மையத்தை அப்ப இதுக்கு அனுமதி கேட்கணுமா என்பதா இல்லையா கேட்கிற இதுதான் நாங்க படிக்க வேண்டிய இதுல பாடம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா ஜனாசாக்கு போவல்ல. வாப்பா மில்ஹான் ரலியல்லாஹு தஆலா மௌத்தா போயிட்டாங்க. மௌத்தா போயிட்டு அடக்கம் செஞ்சு எல்லாம் முடிஞ்சு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க வராங்க, வந்து கேட்கிறாங்க, என்னுடைய அருமை மனைவியே என்ன கவலையாயிக்கிறீங்க? சொல்றாங்க வந்து, என் வாப்பா மௌத்தா போயிட்டாரு, உங்களுக்கு வாப்பட ஜனாசாக்கு போக வேண்டியது, போயிட்டு வந்து என்கிட்ட சொல்ல இருந்துச்சு. மனசாட்சி உள்ள கணவர்மார்கள் அப்படித்தான் பேசுவாங்க. சஹாபாக்கள் வந்து நல்ல மனசுள்ளவங்க. சொல்றாங்க வந்து, நான் திருமணம் முடிச்சதுல இருந்து உங்களோட அனுமதி இல்லாம நான் வெளியேறத எப்பாவது கண்டிருக்கிறீங்களா? வாப்பட ஜனாசா கூட உங்களோட அனுமதியை கேட்டுதான் நான் போகணும்னு சொல்லி நான் அந்த டைம்ல நான் நியத்தை வச்சுட்டேன். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்த நாள் காலையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த விஷயம் கேள்விப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க வந்து, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க தன்னுடைய கணவனுக்கு வழிபட்டு தன்னுடைய வாப்பட ஜனாசா கூட போறதுக்கு வெளியரங்கல்ல. அல்லாஹ் இதனுடைய பரக்கத்தால தன்னுடைய வாப்பா மில்ஹான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டாங்க.
அன்பான தாய்மார்களை சகோதரர்களே, நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பெண்கள் சொல்லக்கூடியவங்க எவ்வளவு சிறப்பானவங்க. அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்துல பெரிய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். அல்லாஹு அக்பர். அன்பான தாய்மார்களை சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துடைய மாளிகை அல்லாஹ் தஆலா அரவாசி கட்டி முடிச்சிட்டான். இப்ப அல்லாஹ் இப்ப மூணாவது தியாகத்தை அல்லாஹ் பார்க்கிறான். சுப்ஹானல்லாஹ். மூணாவது செஞ்ச தியாகம் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவங்களோட புள்ள மௌத்தா போகுது, கணவன் அல்லாஹ்ட பாதையில. உடனே என்ன செய்யறாங்க, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவங்க புள்ளைய குளிப்பாட்டி கஃபன் செஞ்சு போயிட்டு அடக்கம் செஞ்சுட்டு மௌனமாக வந்துட்டாங்க. கணவனுக்கு மெசேஜை கொடுக்கல. அடுத்த நாள் கணவர் என்ன செய்யறான்னு சொன்ன, அதாவது அடக்கம் செஞ்சுட்டு வரல, கஃபன் செஞ்சு புள்ளைய ஒரு இடத்துல வச்சிருக்கிறாங்க. அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க வாராங்க, கேக்குறாங்க என் புள்ள என்ன செய்யுது, என் தங்கம் என்ன செய்யுது. பொதுவா வாப்பமார்கள் அப்படி கொஞ்சுவாங்க தானே, அப்படி கேட்கிறாங்க. ஆசையோட ஆர்வத்தோட புள்ளைய பாக்குறதுக்கு வாராங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, என்னுடைய அருமை கணவரே, புள்ள நிம்மதியா தூங்கி கொண்டிருக்கி, நீங்க யோசிக்க வேணும். சுப்ஹானல்லாஹ். அந்த நேரத்துல கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யறாங்க. கணவன் அல்லாஹ்ட பாதையில இருந்து வந்தேன்னு சொன்னா பெண்கள் செய்ய வேண்டிய சில கடமைகளுக்கு உடல் தேவையோட வருவாங்க, உடல் தேவையும் பூர்த்தியாக்குறாங்க, எல்லா ஹிதமத்தையும் செய்யறாங்க. செஞ்சு போட்டுட்டு என்ன நடக்குதுன்னு சொன்னா அடுத்த நாள் காலையே மடங்கிட்டாங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னும் விஷயத்த செல்லல. இப்ப கணவரை ஒரு இடத்துல கூட்டி கொண்டு போயிட்டு தலையை தடாவி சொல்றாங்க, என்னுடைய அருமை கணவரே, அல்லாஹ் எங்களுக்கு ஒருத்தர் எங்களுக்கு ஒரு அமானிதத்தை தந்தாரு. அந்த அமானிதத்தை தந்து திடீர்னு என்ன செஞ்சிட்டாருன்னு சொன்னா அந்த அமானிதத்தை கேட்டா நாங்க திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கணவர் சொல்ற கட்டாயம் கொடுக்கத்தான் வேணும், இல்லாட்டி அமானிதத்துக்கு மோசடி. அதுக்கு பின்னால ஹிக்மத்தான முறையில மனசொடையாத முறையை சொல்றாங்க, என்னுடைய அருமை கணவரே, அல்லாஹ் அமானிதமா எங்களுக்கு புள்ளைய தந்தான், இப்ப அல்லாவே எடுத்துக்கொண்டுட்டான். நான் உங்களுக்கு சொல்லல, ஏன்னு சொன்னா நீங்க கலை படங்கி அல்லாட பாதையில போயிட்டு வாரீங்க, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில என்ன சரி குறைபாடு செஞ்சு நான் அல்லாஹ் கிட்ட குற்றவாளியா போயிட்டுருவோனே, அதை பயந்துதான் நான் உங்களோட உடல் தேவையும் பூர்த்தியாக உங்களுடைய ஹிதுமத் செஞ்சு நீங்க ரிலாக்ஸ் ஆகினதன் பின்னால இதை ஹிக்மத்தான முறையில் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். என் புள்ளை அல்லாஹ் தஆலா கைப்பற்றிட்டான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களை சோதனை, எனக்கு சொல்றது லேசி, உங்களுக்கு கேட்கறது லேசி. இன்னைக்கு புள்ளை மௌத்தா போனேன்னு சொன்னா தாய்மார்கள் அந்த பாசத்துல அழுவக்கூடிய அழுகைகள் எங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். பிறந்த புள்ள மௌத்தா போயிட்டு 10 வருஷத்துக்கு பின்னால கல்யாணம் முடிச்சு சில பெண்களுக்கு 10 வருஷம் புள்ள இல்ல, 10 வருஷத்துக்கு பின்னால ஒரு புள்ளைய கொடுத்த ஒரு மாசத்துல மௌத்தாக்கின்னு சொன்னா அந்த கவலைக்கு ஒரு பேச்சொண்டு இல்ல. அந்த கவலையை எப்படி வர்ணிக்கிறேன்னு சொல்லி தெரியாது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு எவ்வளவு ஆசையோட ஆர்வத்தோட புள்ளைய பெற்றெடுத்து அதை அழகா வளர்த்து எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்திருப்பாங்க. கணவன் அல்லாஹ்ட பாதையில வாராரே. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களை சகோதரர்களே, இந்த தியாகம் தான் சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களை சகோதரர்களே, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்துல ஒரு மாளிகையை கட்டினான். அவங்க கடைசியா செஞ்ச தியாகம் என்னன்னு சொன்னா, அவங்கள்ட்ட இருந்த ஆகப்பெரிய ஒரு நல்ல பண்பு என்னன்னு சொன்னால் சிக்கனமான வாழ்க்கை. சிக்கனமான வாழ்க்கை எந்த அளவுக்கு சொன்னால், விருந்தாளியை கண்ணியப்படுத்துற விஷயத்துல உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அவங்க மிச்சமே, அதாவது பெஸ்டான ஒரு பொம்புல, பெஸ்டான ஒரு பெண். எந்த அளவுக்குன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஜ்மால தஸ்கீல் ஒன்று பண்றாங்க, இன்றைய தினம் விருந்தாளியை கண்ணியப்படுத்தக்கூடியவங்க உங்களில் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவங்க இப்படி கையை தூக்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நான் விருந்தாளியை கண்ணியப்படுத்துறேன். அப்ப நாங்க ஒரு கேள்வியா கேட்கலாம், அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா பணக்கார சஹாபி, அவங்க எப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ கணவன், அதாவது அல்லாஹ்ட பாதையில முழு சொத்தையும் கொடுத்தாங்க, வீட்டுல அடுப்பு எரியல, வீட்டுல சாப்பிடுறதுக்கு வழி இல்ல. சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான தாய்மார்களை சோத இந்த கட்டத்துல கையை வச்சுறாங்க, யார சொல்ல நான் விருந்தாளியை கண்ணியப்படுத்துறேன். உடனே ரசூல்லா முடிவெடுக்கிறாங்க, இன்றைய தினம் நீங்க தான் விருந்தாளியை கண்ணியப்படுத்தணும், அடுத்த நாள் காக்குந்தாரி செல்லணும். ரசூல்லாட தர்கீப் செய்யறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க, ஓடோடி வாராங்க, தன்னுடைய மனைவி கிட்ட சொல்றாங்க, இன்றைய தினம் எங்களோட வீட்டுக்கு ஒரு பரக்கத்தொண்டு வரப்போகுது, விருந்தாளி வரப்போறாங்க, ஈக்கிரத்தை வச்சு சமாளிப்போம். சுப்ஹானல்லாஹ். வீட்டுல என்ன சாப்பாடு இருக்கு அன்பான தாய்மார்களை சோதரிகள், 2 ரொட்டி. 2 ரொட்டி கணவன் மனைவிக்கு மட்டும் தான் இருக்கு. கண்ணியமானவர்கள் 2 பேரும் பசியில இருக்கிறாங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா ஐடியா ஒன்று கொடுக்குறாங்க, எப்படின்னு சொன்னா, வந்த விருந்தாளிகளுக்கு நாங்க ரொட்டியை கொடுப்போம், அவங்க பவுரு நிறைய என்ன செய்யணும், சாப்பிடுவோம், நாங்க பசியில இருந்து சிரிச்சு கொண்டு, அதாவது தண்ணிய என்ன செய்வோம், அடுப்புல வச்சு இந்த வெந்து கொண்டிருக்குன்னு சொல்லி ஒரு என்ன செய்வோம், ஒரு சைக்கிளை காட்டுவோம். எவ்வளவு ஒரு ஹிக்மத்தான இது, அந்த நன்மை அடையிறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். விருந்தாளிகள் வாராங்க, விருந்தாளிகள் ரொட்டியை திண்டு கொண்டிருக்கிறாங்க. விருந்தாளிகள் கேட்கிறாங்க, நீங்க சாப்பிடலையா? இல்ல, நாங்க அடுப்ப எங்களோட சாப்பாடு அடுப்புல வேவுது, நீங்க தின்னுங்க, நீங்க போறோம், நாங்க எடுத்து திம்போன்னு சொல்லி சமாளிச்சு விடுறாங்க. விருந்தாளிகள் பவுர் நிறைய திண்டு போட்டுட்டு துவா செஞ்சுட்டு போறாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த நாள் இந்த விஷயம் கேள்விப்படுது. நபி அவங்க சொன்னாங்க வந்து அஜபல்லாஹு லி அம்ரிஹி உம்மு சுலைம். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வே ஆச்சரியப்படுறான். அல்லாஹ்வே ஆச்சரியப்படுறான். ஏண்ட அடியார்கள்ல அதிலும் குறிப்பாக பெண்கள்ல இப்படியாப்பட்ட நல்ல ஒரு நல்ல சிஃபத்துள்ள பெண்களும் இருக்கிறாங்களா என்று அல்லாஹ் கூட ஆச்சரியப்படுறான் என்று சொல்லி ஒரு பஷாரத்தோடு சொல்றாங்க. இந்த தியாகம் தான் அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு மாளிகையை கட்டுறதுக்கு அடிப்படை காரணம். அன்பான தாய்மார்களே, 4 சப்ஜெக்ட்ஸ் என்ன நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். இந்த 4 சப்ஜெக்ட் என் வாழ்க்கையில இருக்குதா, இதுக்கு பின்னால சரி நான் எடுக்கணுமா என்ற விஷயத்தை நாங்க ஒவ்வொருத்தரும் எங்களோட கையை தொட்டு கேட்கணும். எங்களோட உள்ளத்துல கையை வச்சு கேட்டு பார்க்கணும். நான் இந்த இந்த அந்தஸ்துல நான் இருக்கிறேனா, இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, குறைஞ்சது ஒரு ஒன்றை சரி எங்களோட வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்க உண்டாக்கி கொள்ளணும். வாப்பட ஜனாசா கூட நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா, கணவன் அனுமதியோட கேட்டு போறக்கூடிய பழக்கங்கள் இருக்கணும். கணவனோட ஹிக்மத்தான முறையில பேசுறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் பழகி கொள்ளணும். கிதாப்ல எழுதுறாங்க, ஒரு பெண்ட சத்தம் வந்து கணவனுடைய சத்தத்துக்கு பார்க்க ஒசருது. அல்லாஹ் வறுமையிட வாசலை திறந்து கொடுத்துருவான் மூட்டுக்கு. அல்லாஹ் பாதுகாக்கும். அன்பான தாய்மார்களே, எச்சரிக்கைகள் சொல்றது நோக்கம் ஒன்றில்ல, தரவைபுடைய பயான் இது. நாங்க ஒவ்வொருத்தரும் விலகி கொள்ளணும். அல்லாஹ் பெண்களுக்கு இப்படியாப்பட்ட ஒரு நிறைய சிறப்புகள் எல்லாம் வச்சு இந்த அந்தஸ்து அடையிறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, சில பெண்கள் உலகத்துல இருந்து கொண்டு என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், தன்னுடைய கபுரை மனமாக்கி வச்சாங்க. கபருடைய வாழ்க்கையை மனமாக்கி வச்சாங்க. அவங்க செஞ்சது பெரிய ஒரு அமல் ஒன்று இல்ல. அன்பான தாய்மார்களே, அதுதான் நாங்க இந்த சம்பவத்தை கொஞ்சம் நுணுக்கமாக கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிஅராஜுக்கு போயிட்டு கொண்டிருக்கிறாங்க. போயிட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு வாசம் ஒன்று வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்றாங்க வந்து, நான் வாழ்நாளிலே நுகராத ஒரு வாசம், இது யாருடைய கபூர்ல இருந்து வருது ஜிப்ரீல் என்று கேட்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த கபருடைய வாசம் யாருடைய கபருன்னு சொன்னா, இதுதான் ஃபிரௌனுடைய அடிமை மாஷிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. மாஷிதா என்ற பெண்மணியுடைய கபருடைய வாசம் தான் இது. அந்த பெண்மணி செஞ்ச தியாகம் என்ன, சுபஹானல்லாஹ். எங்களுக்கு தெரியும் ஃபிரௌனை பத்தி. பிறந்த பிள்ளைக்கு யாரும் ஃபிரௌன் சொல்லி வைக்க மாட்டாங்க. ஃபிரௌன் அதை எப்படி வைக்கிறது அப்படின்னுவாங்க. அன்பான தாய்மார்களை, சோதரர்களை, ஃபிரௌன்ட வீட்டுல இருந்து கொண்டு ஃபிரௌனுக்கு தெரியாம எத்தனையோ பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மறைச்சி வச்சிருந்தாங்க. சில பேர் பப்ளிக் பண்ணினாங்க. தன்னுடைய மனைவி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயம், ஆசியானாகி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட விஷயம் ஃபிரௌனுடைய மனைவிக்கு தெரியும், இந்த ஃபிரௌனுக்கு தெரியும். ஆனா கொடுமைப்படுத்தினான். எவ்வளவு கொடுமைப்படுத்தியும் இஸ்லாத்தை விட்டு கொடுக்கல. அவங்களோட அந்தஸ்து வேற. அன்பான தாய்மார்களே, மாஷிதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், அவங்களோட பிள்ளைக்கு வந்து தலைவாரி கொண்டிருக்கிறாங்க. மாஷிதான்னு சொல்றாலே அரபுல மிஷ்துன்னு சொன்னா சீப்புக்கு சொல்லப்படும். அந்த பேர் தான் அந்த பெண்ணுக்கும் வைக்கப்பட்டிருக்கு. அவங்களோட சீப்புல தலைவாரி கொண்டிருக்க போல சீப்பு மிஸ்ஸாவி கீழே போடுவது. ஈமான் உள்ள பெண்கள் எப்பயுமே அல்லாஹ் என்ற வார்த்தையை தவிர அவங்களுக்கு வேற ஒன்றுமே தெரியும். உடனே சொல்றாங்க, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹ் அக்பர், பிஸ்மில்லாஹ் என்ற வார்த்தையை பாவிக்கிறாங்க. அவங்கள அறியாமே இந்த வார்த்தை வந்துருச்சு. இந்த வார்த்தை ஃபிரௌனுடைய காதுல கேட்குது. இப்ப பயந்துட்டாங்க. அடே, நான் ஃபிரௌனுக்கு பயந்து இஸ்லாத்தை மறைச்சு வச்சு கொண்டு இஸ்லாத்தை நானே இந்த வாயால் பப்ளிக் பண்ணிட்டேன், இப்ப என்ன செய்யறது? இப்ப நினைக்கிறாங்க வந்து உறுதியா நினைக்கிறாங்க, இப்ப ஃபிரௌனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஃபிரௌன் என்ன அட்டூழியம் செஞ்சாலும் நான் இஸ்லாத்தை ஈமான இந்த கட்டத்தில் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இதுக்கு பின்னால தான் அல்லாஹ் எனக்கு அந்தஸ்து உயர்த்த போறான், நியத்தை வைக்கிறாங்க. உடனே ஃபிரௌன் சொல்றான் வந்து, நீ யார அழைச்சாய்? யா மாஷிதா, நான் தான் ரப்பு, ஆனா ரப்புக்கு முலாலா, நான் தான் முழு உலகத்தையும் படைச்ச ரப்பு. நான் அல்லாத வேற ரப்பு உனக்கு யார் இருக்கிறா? சுப்ஹானல்லாஹ். என்ன செய்ய, ஃபிரௌனுக்கு தவத் கொடுக்குறாங்க. நான் அல்லாஹ் ஒருத்தனைத்தான் வணங்குறேன், இவ்வளவு காலம் உனக்கு தெரியாம நான் இஸ்லாத்தை மறைச்சு வச்சு கொண்டு இருந்தேன், நீ என்னத்தை செஞ்சாலும் நான் இஸ்லாத்தை ஒத்து கொடுக்க மாட்டேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப ஃபிரௌன் அவனுடைய வேலையை ஆரம்பிக்கிறான். பொதுவாக ஃபிரௌன் அவனுக்கு சொல்லி சில பனிஷ்மெண்ட்டை வச்சிருந்தான் வந்து, யாராவது எனக்கு மாற்றம் செஞ்சா, ஏண்ட மாளிகைக்குள்ள இருந்து கொண்டு என்னைய வணங்காம யார் யாரையோ எந்தெந்த ரப்போ வணங்கி கொண்டு இஸ்லாத்தை மறைச்சு வச்சு கொண்டு இருந்தா அவங்களுக்கு சில ஒரு பனிஷ்மெண்ட் வச்சிருந்தார். இவங்களுக்கு கொடுத்த பனிஷ்மெண்ட் என்னன்னு சொன்னா, அன்பான தாய்மார்களே, சகோதரிகளே, இவன் 3 பிள்ளையுடைய தாய், 3 பிள்ளையையும் அந்த தாயையும் கொண்டு வந்து என்ன செய்யறான்னு சொன்னா, ஃபிரௌன் ஒரு இடத்துல வைக்கிறான். வச்சு என்ன சொல்றான்னு சொன்னா, தன்னுடைய வேலையாக்களுக்கு சொல்றான், பெரிய ஒரு சட்டி, அதாவது மனுஷன் போடக்கூடிய ஒரு சட்டி, அந்த சட்டி அடுப்புல போடுங்க, ஜெய்தூன் எண்ணெயை ஊத்துங்க, அந்த எண்ணெய் என்ன செய்யுங்கன்னு சொன்னா அடுப்புல போட்டு சூடாக்குங்க. சுப்ஹானல்லாஹ்.
இப்ப என்ன செய்துன்னு சொன்னா ஜெய்தூன் என்ன எங்களுக்கு தெரியும், சூடாக்கின்னு சொன்னா எவ்வளவு கடினமா அதனோட சூட்டை நாங்க ஒவ்வொருத்தரும் உணர்ந்திக்கிறோம். இப்ப கொதிச்சு கொண்டிருக்க என்ன ஃபிரௌன் என்ன செய்யறான்னு சொன்னா மாஷிதா ரலியல்லாஹு தஆலா அவளுடைய முதலாவது புல்லை எடுக்கிறான். எடுத்து என்ன செய்யறான்னு சொன்னா மாஷிதா நீ இஸ்லாத்தை உட்றியா, அப்படி இல்லாட்டி உன்னோட புல்லை என்ன தாச்சி உள்ளுக்கு தூக்கி போடவா. அன்பான தாய்மார்களை கொஞ்சம் நுணுக்கமா இந்த சம்பவத்தை கேளுங்க. பெண்கள் செஞ்ச தியாகம் சுப்ஹானல்லாஹ். அந்த பெத்த தாய் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்துல என்ன செய்யறான்னு சொன்னா ஃபிரௌன் தன்னுடைய புள்ளைய தூக்கி என்ன தாய்ச்சொல்லுக்கு போட்டு அது பொறிஞ்சு கொண்டு வருது. அல்லாஹ் பாதுகாக்கணும். கிதாப்ல எந்த அளவுக்கு எழுதுறாங்கன்னு சொன்னால் அவங்களோட அந்த புள்ளையுடைய சதைகள் எல்லாம் உருவி மேலால மிதங்கி கொண்டிருக்கான். உடனே எடுத்து ஓரத்துக்கு போட்டான். 1வது புள்ள காலியாகிருச்சு. இப்ப 2வது புள்ளைய நான் போடுறதுக்கு மாஷிதா இஸ்லாத்தை விடுறியா, நீ எந்த செஞ்சாலும் பிரச்சனை இல்ல, நான் இஸ்லாத்தை விட மாட்டேன். தியாகத்தோட கட்டுப்படுத்தி கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி அந்த பெண் பொறுமையாக இருக்கிறாங்க. 2வது புள்ளையும் போடப்படுது. அதே நிலைமையில வருது. அன்பான தாய்மார்களை சோது. இப்ப 3வது புள்ள கைப்புள்ள பிறந்த 6 மாசம் கிட்டத்தட்ட 1 வருஷ புள்ள கையில வச்சு கொண்டு இருக்கிறாங்க. எந்த தாயா இருந்தாலும் பச்சை புள்ளைக்கு ஒரு காய்ச்சல் வந்தாலும் தாய் தாங்கிக் கொள்ள மாட்டா. புள்ளைக்கு காய்ச்சலே சோமிலாம் போகும். அந்த ஈமானுள்ள பெண்கள் அவங்களுக்கும் அந்த உணர்வு இருந்துச்சு. உடனே என்ன செய்யறாங்க மாஷிதா ரலியல்லாஹு தஆலா அவங்க அழுகுறதுக்கு தொடங்கிட்டாங்க. இந்த பச்சை புள்ளைய தூக்கி மனசாட்சி இல்லாம என்ன தாய்ச்சலுக்கு போட போறானே, இதை என்ன கண்டால பாக்குறது எனக்கு ஆகப்பெரிய ஒரு சோதனை. அழுது கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சான்னு சொன்னால் கிதாபுல வந்து அந்த புள்ளை அல்லாஹ் பேச வச்சான். அந்த புள்ளைய பேச வச்சான். உலகத்திலே ஆகப்பெரிய ஒரு அற்புதம் தான் குழந்தை புள்ளைகள் தொட்டில இருந்து கொண்டு பேசினது. அதுல ஒரு பெண் அந்த ஒரு குழந்தை தான் மாஷிதா ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய கைப்புள்ள பேசிச்சு. அந்த புள்ள சொல்றது யா உம்மா இஸ்பிரி, என்னுடைய அருமை தாயே நீங்க அல்லாஹ்ட தீண்ட விஷயத்துல பொறுமையா இருங்க. அல்லாஹ்ட தீண்ட விஷயத்துல பொறுமையா இருங்க. இன்ன அஹ்வனு துன்யா இன்ன அஸாபத் துன்யா, துனியாவுடைய வேதனை இருக்கே உம்மா, இது ஆகிரத்துடைய நரகத்துடைய வேதனையை விட மிகவும் சின்ன வேதனை. நீங்க இதுல பொறுமையா இருங்க. இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் சொர்க்கத்துல கியாமத்துடைய நாளையில சந்திப்போம். சுப்ஹானல்லாஹ். ஒரு பெண் அல்லாஹ் அந்த தொட்டில் வைக்கக்கூடிய புள்ளை அல்லாஹ் பேச வச்சு அந்த புள்ளைய வச்சு அந்த பெண்ணுடைய ஈமான் அல்லாஹ் ஸ்ட்ராங் பண்ணினான். உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா நீ என்னத்தை செஞ்சாலும் பரவாயில்ல, நானும் என் புள்ளையும் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் சொர்க்கத்துல ஒண்டா இருக்க போறோம்னு சொல்லி கையில தூக்கி கொடுக்குறாங்க. அன்பான தாய்மார்களே சகோதரிகளே சொல்லிட்டு சொல்றாங்க நீ ஒரே ஒரு வேலை செய்யணும். என்னன்னு சொன்னா நான் உனக்கு எதுவுமே கேட்கல, நானும் என் புள்ளைய நீ கொண்டதன் பின்னால என்னையே நீ கொல்லுவாயின்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். நீ ஒரே ஒரு வேலை செய்யணும், என்னையும் என் குழந்தை புள்ளையும் ஒரே கஃபன் புடவையில சுத்தி இந்த இடத்துல தான் அடக்கம் செய்யணும்னு சொல்லி ஒரு வசியத்தோடு செய்யறான். ஃபிரௌன் சொல்றான் நான் நினைச்சதை சாதிச்சிட்டேன், இதை செய்யறது பெரிய விஷயமானு சொல்லி. ஏன்னா அவனுக்கு இதனுடைய பொறுமதி தெரியாது. ஈமான் இல்லாதவனுக்கு இதனுடைய பொறுமதி தெரியாது. நான் செய்யறேன்னு சொல்லி ஒரு வாக்கொண்டு கொடுக்குறான். அந்த புள்ளையும் என்ன தாச்சி உள்ளுக்கு தூக்கி போடுறான். அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, எனக்கு சொல்றது லேசி கேட்கறது லேசி. அந்த மாதிரி கட்டத்துல நாங்க இருந்தீங்கன்னா எங்களுக்கு விளங்கிக்கும் அது எப்படியாப்பட்ட கட்டம்னு சொல்லி. அதுக்கு பின்னால மாஷிதா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் கொலை செய்யப்படுறாங்க. ஃபிரௌன் என்ன செய்யறான்னு சொன்னா ஒரே கஃபன் புடவையில 2 பேரும் சுத்தி ஒரு கபூரிஸ்தான்ல அடக்குறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க அந்த கபூர்ல இருந்து வரக்கூடிய வாசம் தான் அதுன்னு சொல்லி சொன்னாங்க. அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, சில பெண்கள் என்ன செஞ்சாங்க, அவங்க செஞ்ச தியாகம் கபூர்ல வாசத்தை உண்டாக்கி, கபூர்ல மனத்தை உண்டாக்கி. அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, எங்களுக்கு அல்லாஹ் இந்த தியாகத்தை செய்ய சொல்லல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த தியாகத்தை செய்ய சொல்லல. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய தியாகம் என்னன்னு சொன்னா அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, எங்கட சொத்து செல்வங்கள் எங்கட குழந்தைகளை கொஞ்சம் அல்லாஹ்ட தீனுக்காக வேண்டி விட்டு நாங்க கொஞ்சம் பிரிஞ்சிருக்கிறது, அவ்வளவுதான். அல்லாஹ் இதைத்தான் நல்லா எதிர்பார்க்கிறான். முன்னால செஞ்ச முன்னால உள்ள தியாகம் உள்ள பெண்கள் அல்லாஹ்ட தீனுக்காக வேண்டி தன்னுடைய குழந்தைய அர்ப்பணம் செஞ்சாங்க. குழந்தைய உயிரை கூட கொடுத்தாங்க. சில பெண்கள் யுத்தத்தை கேடயமா கூட பாவிக்கிறது ரசூலுல்லாஹ்ட கையில போய் கொடுத்தாங்க. அப்படியாப்பட்ட தியாகம் உள்ள பெண்களுக்கு. அப்ப எங்களுக்கு அப்படியாப்பட்ட தியாகங்களை செய்ய சொல்லல. ஒரு 3 நாள் 40 நாள் 4 மாசம் கொஞ்சம் அல்லாஹ்ட தீனுக்கு நீங்க டைமை கொடுங்க, அல்லாஹ்ட தீனுக்காகவே நீங்க நேரத்தை கொடுங்க, கொஞ்சம் தியாகத்தை செய்யுங்க. உங்களோட அமளிபாதத்துடைய விஷயத்துல உங்களோட குழந்தைகள் உங்களுக்கு தடையா இருக்குதா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. புள்ள சாட்டை போட்டுக்கொண்டு நாங்க என்ன செய்யப்படாது, தொழுகையை விடப்படாது. எத்தனையோ தாய்மார்கள் இன்றைக்கு புள்ள சாட்டை வச்சு போட்டுக்கொண்டு தொழுகையை
பாலாய் கொண்டிருக்கிறாங்க. இது சாத்தில அன்பான தாய்மார்களே சகோதரர்களே. புள்ளட மூத்திரம் பட்டேன்னு சொன்னா அதுக்காக வேண்டிய ஒரு தொழுகைகள் வீணாக்கப்படுது. அல்லாஹு அக்பர். அன்பான தாய்மார்களே சகோதரிகளே, நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், ஏன்னா தொழுகையிட நிலைமை என்ன? 5 நேர தொழுகைகளை பக்குவமா பேணுதலா தொழக்கூடிய விஷயத்துல நான் எவ்வளவு பேணுதலாக இருக்கிறேன். கொஞ்சம் என்ற புள்ளைய தியாகம் செஞ்சு என்ற வீட்டு வேலைகளை முன்ன பின்னையாக்கி முசல்லால கொஞ்ச நேரம் அல்லாஹ் வணங்குறதுக்கு என்ற உள்ளம் இடம் கொடுக்குது இல்ல. நாங்க ஒவ்வொருத்தரும் அதை யோசிக்கணும். அதே மாதிரி நான் இந்த அளவுக்கு குர்ஆனுடைய விஷயத்துக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கிறேன். அன்பான தாய்மார்களே சகோதரர்களே, 60 வருஷத்துக்கு முன்னால, கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு முன்னால நிறைய பெண்கள் என்ன செஞ்சாங்க? தஸ்பியோடு இருந்தாங்க. ஆனா இந்த காலத்துல இருக்கக்கூடிய பெண்கள் என்னத்தோடு இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் சொல்லித்தான் தெரியணும்ன்றது இல்லை. அன்பான தாய்மார்களே, நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். என் மவள்மார்கள்ட நிலைமையை யோசிக்கணும். என் ஓட்டுடைய நிலைமை என்ன? நான் சமைக்கக்கூடிய நேரத்துல எந்த முறையில நான் சமைச்சு கொண்டிருக்கிறேன்? சுப்ஹானல்லாஹ். அந்த காலத்து தாய்மார்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, சமைக்கக்கூடிய நேரத்துல நபி மீது ஸலவாத் சொல்லி சமைச்சாங்க, திக்ரோட சமைச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். எந்த பெண்கள் சமைக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்ட திக்ரோட சமைப்பாங்களோ அல்லாஹ் அந்த ரிஸ்க்ல அல்லாஹ் பரக்கத் செய்றானாம். ஊடு கூட்டக்கூடிய நேரத்துல எந்த பெண்கள் திக்ரோட ஊடு கூட்டுறாங்களோ அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டான் அந்த பெண்ணுக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு பெண்மணி மஸ்ஜிது நபவிய கூட்டி கொண்டிருந்தா. இவட வேலை என்னன்னு சொன்னா பள்ளிய துப்பராக்குறது தான் வேலை. அந்த காலத்துல உள்ள பெண்களுக்கு மஸ்ஜிதுக்கு போறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருச்சு. ஆனா இந்த காலத்து பெண்களுக்கு மஸ்ஜிதுக்கு போறதுக்கு அனுமதி ஒன்று இல்ல. அப்ப ஒவ்வொரு பெண்களுடைய வீடு தான் மஸ்ஜித். அந்த மஸ்ஜிதை நாங்க சுத்தமாக வைக்கணும். ஊடு சுத்தமாக எந்த பெண்கள் ஊட சுத்தமாக வைக்கிறாங்களோ தன்னுடைய அல்லாஹ்ட பள்ளிய சுத்தமா வைக்கிறதுக்குரிய நன்மை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். சுப்ஹானல்லாஹ். எந்த பெண்கள் வீடு வாசல்களை சுத்தமா வைக்கலையோ அந்த வீட்டுக்கு ரஹ்மத் வராது, மலக்குமார்கள் வரமாட்டாங்க. எந்த அளவுக்கு கிதாப் எழுதியிருக்கிறாங்கன்னு சொன்னால், வறுமையை உண்டாக்கக்கூடிய சில விடயங்களை பத்தி கிதாப் எழுதியிருக்கிறாங்க. அதுல முதலாவது விடயம் எழுதுறாங்க எந்த வீட்டுல அதிகமா சாப்பாடுகளை வீண் விரயம் செய்வாங்களோ வறுமையிட வாசல் அல்லாஹ் திறந்து கொடுத்துருவானாம். நாங்க கொஞ்சம் யோசிக்கணும். ஏண்ட வீட்டுல சாப்பாடுடைய விஷயத்துல நான் எவ்வளவு சிக்கனமாக பேணுதலா இருக்கிறேன். நாங்க தான் சொல்றோம், ஃபாத்திமா நாயகி 4 நாள் பசியில இருந்தாங்களாம், 5 நாள் பசியில இருந்தாங்களாம். அந்த காலத்துல பெண்களோட அடுப்பு மாச கணக்குல எரியல்ல. அல்லாஹ் செஞ்ச பெரிய ஒரு நியாமத். எங்கட வீட்டுல அடுப்பு எரிஞ்சு கொண்டிருக்கி, சம்பளையும் சோத்தோடையும் சரி அல்ஹம்துலில்லாஹ் தின்று கொண்டிருக்கோம். அந்த சாப்பாடை நாங்க வீணாக்கினோட்டு சொன்னா எப்படி நாங்க சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறது? நாங்க ஒவ்வொருத்தரும் அன்பான தாய்மார்களே யோசிக்கணும். ஊடுவலை சுத்தமாக வச்சுக்கொள்ளணும். ஒரு வீட்டுல சிறுநீர் நாத்தம் அடிக்கன்னு சொன்னா அந்த வீட்டுக்கு ரஹ்மத் வராது, மலக்குமார்கள் வரமாட்டாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஹதீஸ்கள் மூலம் சொல்லித்தரப்பட்ட விஷயங்கள் தான். நாங்க நினைக்க கூடாது தீன்னு சொன்னா வெறுமனே தொழுந்தா சரி, குர்ஆன் ஓதினா சரி. ஊட்ட சுத்தமாக வைக்கணும். சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல அந்த பெண்ணை பாக்குறாங்க. அந்த பெண் மௌத்தா போயிட்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, வளமையாக ஒரு பெண் அந்த மஸ்ஜிதை கூட்டி கொண்டிருந்தா, ஏன் அந்த பெண்ணுடைய ஜனாசாட செய்தி அறிவிக்கல? உடனே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கபருக்கு போறாங்க. சுப்ஹானல்லாஹ். இவ்வளவு பெரிய நல்ல பண்புள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பெண் மஸ்ஜிதை கூட்டி கொண்டிருந்தா, இவ செஞ்ச வாழ்க்கையில் அமல் அதொன்று மட்டும் தான், அல்லாஹ் சொர்க்கத்தை வாஜிபாக்கிட்டானா. அதுக்குன்னு சொல்லி நாங்க சொல்லுவாம ஒரே ஊட கூட்டி இருக்கிறேன் இல்ல. சில பெண்கள் அப்படி விளங்குவாங்க, ஊட கூட்டினா நல்லா கிடைக்குமே, விருந்து போட்டா நல்ல சொர்க்கம் கிடைக்குமே. அப்படி இல்ல. எங்களுக்கு ஆக முக்கியமான அமல்கள் இருக்கு. அந்த அமலை செஞ்சு போட்டுட்டு தான் இவைகளை செய்யணும். இவைகளை செஞ்சாதான் அந்த பெண்களுடைய அந்த என்ன செஞ்சிடும், அணிஞ்சிடும். அன்பான தாய்மார்களே, அந்த அடிப்படையில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் எங்களை எல்லாத்துக்கும் தந்திருக்கிறான். ஒரு சாலிஹான பெண்ணாக அல்லாஹ் தஆலா எங்களை ஆக்கியிருக்கிறான். கண்ணியமான தாய்மார்களை சகோதரர்களே, இன்றைக்கோ நாளைக்கோ அடுத்த நிமிஷமோ அடுத்த செகண்டோ எங்களுக்கு செல்ல அல்லாஹ் தஆலா ஒரு மௌத்தை முடிவு செஞ்சிருக்கிறான். நாங்க ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும், நான் மௌத்தா போனதன் பின்னால் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்துல இந்த தீனை வளர்க்க போறது என்ற பிள்ளைகள் தான். நாங்க எந்த அளவுக்கு தீனுக்காக வேண்டி தியாகம் செய்வோமோ அந்த தியாகத்துடைய பரக்கத்தை தான் எங்கட பிள்ளைகள் பார்க்க போகுது. ஒவ்வொரு பெண்களுக்கும் அன்பான தாய்மார்களே, நான் பட்ட கஷ்டம் என்ற புள்ள படக்கூடாது. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன், தீங்கிறதுக்கு வழி இல்லாம கஷ்டம் ஏண்ட புள்ள படக்கூடாது. எல்லாருக்கும் ஆசை தான். இந்த ஆசை எப்ப நிறைவேறும் அன்பான தாய்மார்களை சொல்ல, நாங்க தீனுக்காக வேண்டி எந்த அளவுக்கு கஷ்டங்களை தியாகங்களை மேற்கொள்றோமோ, அல்லாத கட்டளைகளை நாங்க வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறோமோ, இதனுடைய பரக்கத்தான் எங்கட பிள்ளைகள் காணப்போகுது. அதுல ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சு கொள்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கட வீட்டுல சாப்பிடுறதுக்கு ஒன்றுமே இல்ல, கணவனுக்கும் வேலை இல்ல. ஆனா ஒரு நாள் சரி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள பத்தி என்ன செய்யல, குறையாக கதைக்கல. இன்றைக்கு மாப்பிள்ள பார்த்தா துபாயில, பொண்டாட்டி பார்த்தா டபாயில, மாசத்துக்கு 2 லட்சம் சம்பளம்.
போன்ல என்ன சொல்றா வந்து 50,000 ரூபாய் என்ன நாக்கு வலிக்கிறதுக்கான்னு கேட்கிறாங்க. பொதுவா எங்கட காதுல கேட்கக்கூடிய வார்த்தைகள், சில பெண்களுடைய நிலைமைகள். அடி 2 லட்சம் அவன் கஷ்டப்பட்டு டாய்லெட்டை கழுவி அங்க இங்க போட்டு அனுப்புறானே, நன்றி செலுத்து. போதா 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 போதான்னு சில பெண்களோட வாழ்க்கை கழிது. மாஷால்லா சிக்கனமான பெண்களும் மாஷால்லா இந்த நாட்டுல இருக்கத்தான் செய்யறாங்க. மாஷால்லா கணவன்ட இத. ஆனா ஃபாத்திமானாகி ஒரு நாளும் தன்னுடைய கணவன்ட மனசை நோவிக்கல. சுபஹானல்லா. இருந்தா திம்போம் அருமை கணவரே, இல்லாட்டி கண்ணியமான தாய்மார்களே சோதரர்களே, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு தஆலா வாப்பாட்ட நிறைய ஆடுகள் வந்திருக்கு, அதுல எங்களுக்கு ஒரு 5 ஆடு எடுத்துக்கொண்டு வாங்கோ, நாங்க வாழ்க்கை செலவு ஓட்டுவோம். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா போறாங்க. ஃபாத்திமா நாயகி போயிட்டு சொல்றாங்க, என்னுடைய வாப்பாவே, நானும் என் கணவரும் பிள்ளையும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு ஒரு 5 ஆடு தரையிலுமா எங்களோட வாழ்க்கையை ஓட்டி கொள்றதுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாப்பா பிள்ளைக்கு எப்படி தர்பியத்தை கொடுத்தாங்க கேக்குறாங்க வந்து, யா ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, 5 ஆடு வேணுமா உம்மா, 5 கலிமாக்களை சொல்லி தருவா. ஈமான் உள்ள பெண்கள் வந்து எப்பயும் துனியாவை சாய்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட சாய்ஸ் வந்து தீன் தான். தீன் கிடைச்சா எல்லாமே கிடைச்ச மாதிரி. ஒருத்தர் தண்ணி கேட்கிறாரு, தண்ணி கேட்டா தண்ணியும் வருது, கிளாஸும் கிடைக்குது. கிளாஸ் கேட்டா கிளாஸ் மட்டும் தான் கிடைக்குது. நாங்க எப்பயுமே அல்லாஹ் கிட்ட ஆகிரத்தை கேட்டா, அல்லாஹ்ட சொர்க்கத்தை கேட்டேன்னு சொன்னா துனியாவும் எல்லாம் சேர்த்து தருவான். அந்த நம்பிக்கை அந்த பெண்களுக்கு இருக்கு. 5 கலிமாக்களை கற்றுக்க. அந்த 5 கலிமாக்கள் என்ன? யா உலல் அவ்வலீன் வயா ஆகிரல் ஆகிரீன் வயாசல் கூவத்தில் மத்தின் வயா ராஹிமல் மசாக்கின் யா அர்ஹமர் ராஹிமீன் பாடமாக்கிட்டாங்க. சுபஹானல்லாஹ். உடனே ஓடிக்கொண்டு வராங்க. கணவர் கேட்கிறாரு, என்னுடைய அருமை மனைவி ஆடு எங்க? என்ன சும்மா வெறும் கையோட வாரீங்க? சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலி ரலியல்லாஹு தஆலா, என்னுடைய அருமை கணவரே, 5 ஆடை விட 5 சிறந்த கலிமாவை எனக்கு கற்று தந்திருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா உடனே சந்தோஷப்படுறாங்க. மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். எவ்வளோ ஒரு கணவன் மனைவிக்குள்ளால ஒரு புரிந்துணர்வு, சேர்ந்து நடக்கக்கூடிய தன்மைகள். இதே சும்மா சும்மா நான் பொதுவா யோசிப்பேன், இந்த காலத்துல எப்படியாப்பட்ட நிலைமை ஒன்று நடந்தா என்ன மாதிரி அந்த கணவர்ட சண்டித்தனத்தை பார்க்கலும். உனக்கு தலை இல்லையா, மண்டை காஞ்சா, சும்மா கிடைக்கிறது எடுத்துக்கொண்டு வரையிலவா, உனக்கு தேவையா திக்கிறது சொல்லி கேட்பாங்க. ஆனா அலி ரலியல்லாஹு அந்த வார்த்தையை பாவிக்கல. சொல்றாங்க வந்து, நீங்க சிறந்த களிமா கொண்டு, நீங்க தப்பி தவறியாவது இந்த களிமா ஒட்டு போட்டுட்டு 5 ஆடை தூக்கிக்கொண்டு வந்திருந்து அவங்களோட மோத்திலே முழிச்சிக்க மாட்டேன்றாங்க. சுபஹானல்லாஹ். 2 பேர் முஸல்லா போடுறாங்க. யா உலல் அவ்வலீன் வயா ஆகிரல் ஆகிரீன் வயாசல் கூவத்தில் மத்தீன் வயா ராஹிமல் மசாக்கின் யா அர்ஹமர் ராஹிமீன் துஆவை ஓதி 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 இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு கிதாப்ல எழுதுறாங்கன்னு சொன்னால், ஃபாத்திமா அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேரோட மௌத்துக்கு பின்னால் இந்த திக்ருடைய பரக்கத்தால தன்னுடைய மகன் ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா 2 பேர் ஒரு நாளைக்கு 5000 ஆடுகளை சதகா கொடுக்கக்கூடிய அல்லாஹ் மாத்தினான். இதுதான் கண்ணியமான சகோதரர்களே சாதனை. எங்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சு. எங்கட மாப்பிள்ள மௌத்தா போனா நான் என்னத்தை செய்யறது, புள்ள கஷ்டப்படுமே. இல்ல, கண்ணியமான அமல் அல்ல எங்கட கையில, லேசான அமல் அல்லாஹ் தஆலா தந்திருக்கிறான். அந்த காலத்துல பெண்களோட அடுப்பு மாச கணக்கில் எரியல்ல, ஆனா நிம்மதியா சந்தோஷமா ஹாப்பி லைஃப் சுப்ஹானல்லாஹ் கொண்டு போனாங்க. இந்த காலத்துல எல்லாமே இருக்கு, விதவிதமான சாப்பாடுகள் இருக்கு. இன்னைக்கு நிம்மதி இழந்து இருக்கிறோம். அதுதானே சொல்றேன், கணவன் துபாயில இருக்கிறாரு, மனைவி பிரியாணி திண்டு கொண்டிருக்கிறார், ஆனா நிம்மதி இல்ல. அந்த காலத்துல பெண்கள், ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நானும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வாழ்க்கையை கொண்டு போட 3 மாசம் எங்கட வீட்டுல அடுப்பெரியல்ல. ஆயிஷா நாயகி கேட்க, நீங்க என்னத்தம்மா சாப்பிட்டீங்க? ஈச்ச பழமும் தண்ணியும் தான் அவங்களோட சாப்பாடு. அதே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நானும் என் கணவரும் எப்படி ஒரு 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 இன்பமான ஒரு ஹாப்பி லைஃப் கொண்டு நாங்க வாழ்ந்தோம்னு சொன்னால், நான் ஒரு கட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட ரேஸ் ஓடினேன்னு சொல்றாங்க. அதுக்குன்னு சொல்லி ரேஸ் ஓடுறதுல எங்கட மாப்பிள்ளமார்களை தூவி போட்டுக்கொண்டு. அப்ப அந்த காலத்துல ஒரு அதாவது நாங்க யோசிக்கணும். அதாவது வெட்ட வெளியில பொது உலமாக்கள் சொல்றாங்க வந்து, அந்நிய ஆண்கள் இல்லாத இடத்துல நாங்களும் எங்கட கணவர்மார்களும் இருக்கிறோம். இந்த கட்டத்துல ரேஸ் ஓடுறது சுன்னத்துண்டும் ஹயாத்து சஹாபால எழுதிருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ்க்கு 53 வயசு, ஆயிஷா நாயகிக்கு கிட்டத்தட்ட 15 வயசு. ரேஸ் ஓடுறாங்க. அல்லாஹு அக்பர். எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை. இன்றைக்கு மாப்பிள்ளமார்கள் பொண்டாட்டிமார்களுக்கு அடிய போக ஓடிப்பாங்க நிறைய பேர். அது இல்ல கண்ணியமானவர்களே, அந்த காலத்து அல்லாஹ் நிம்மதிய சந்தோஷத்தை அல்லாஹ் அமல்ல வச்சிருக்கிறான். சாப்பிடுறதுக்கு வழி இல்ல, கணவன் மனைவி சந்தோஷமாக இருந்தாங்க. அதே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்னு சொன்னா, எங்கட வீட்டுல திங்கிறதுக்கு ஒன்றுமே இல்ல, எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம்னு சொன்னா, நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கட்டங்கள்ல எங்களுக்கு என்ன சரி கிடைச்சேன்னு சொன்னா, சாப்பாடு என்ன சரி கிடைச்சா நாங்க 2 பேர் பரிமாறிக்கொள்வோம். நான் ஒரு சாப்பாடை திண்டு கொண்டிருப்பேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு ஓடி வருவாங்க. வீட்டுக்கு ஓடி வந்து என் கையில வைக்கக்கூடிய சாப்பாடை பறிச்சு கேட்பாங்க, ஆயிஷா அம்மா நீங்க எந்த இடத்துல வாய் வச்சு திண்டீங்க? அந்த இடத்துல வாய் வச்சு திண்டாங்க. ஏண்ட உமிழ் நீரும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உமிழ் நீரும் ரெண்டும் ஒன்று சேரும். இதுதான் குடும்ப வாழ்க்கையில் அல்லாஹ் கொடுக்கிற நிம்மதி.
தியாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு அல்லாஹ் சாப்பாடு இல்லாம நிம்மதியா சந்தோஷமா அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய வெகுமதி இது அன்பான தாய்மார்களே சகோதரிகளே. அதனால நாங்க ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும்னு சொன்னால் கொஞ்சம் படிப்பினை பெற்றுக்கொள்ளணும். சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயம் எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்கும். எங்களோட வாழ்க்கையில தொழுகை விடப்படாது, குர்ஆன் திலாவத் விடப்படாது. ஆக முக்கியமான அமல் தான் தாவத்துடைய அமல். மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க ஒவ்வொருத்தரும் வந்திருக்கிறோம். எங்களோட அமல்கள் கால நேரங்கள் பொறுமதியானது. அந்த கால நேரத்தை அல்லாஹ்வுடைய தீனுக்காக நாங்க செலவழிக்கணும். மாஷா அல்லாஹ் அன்றைக்கு நாங்க அதாவது ஏனைய பெண்களும் வருவாங்க. அந்த பெண்களோட நாங்க நல்ல முறையில் நடந்து கொண்டு எப்படி சரி அந்த பெண்ணையும் நாங்க அல்லட பாதையில அனுப்புறதுக்கு நாங்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். தஹஜ்ஜுத்ல அந்த பெண்ணுக்கு வேண்டி துஆ செய்யணும். இதுதான் நல்ல தன்மை. கண்ணியமான சகோதரர்கள் பெரியார், இதை செய்யறேன்றாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்யக்கூடிய தன்மைகள் உண்டாக்கும். ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா எந்த விஷயத்தை பேச வச்சானோ கேட்க வச்சானோ அதுபடி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் நசீபாக்குவானா. யா அல்லாஹ் நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னிச்சிரியா அல்லாஹ். எங்களோட அனைத்து குற்றம் குறைகளை மன்னிச்சிரியா அல்லாஹ். அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பூரா பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். சொல்லப்பட்ட ஒவ்வொரு விடயங்களை தந்த வாழ்க்கையில எடுத்துக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் இல்லாமலாக்கிறியா அல்லாஹ். முன்னால காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் செஞ்ச தியாகத்துல ஒரு பகுதியாவது யா அல்லாஹ் இந்த உலகத்துல செஞ்சுட்டியா அல்லாஹ் மௌத்தா போகக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்களோட மௌத்துக்கு பின்னால் எங்களோட பிள்ளைகளை கௌரவமா கண்ணியமா தீன பாதுகாத்து முழு உலகத்துக்கும் தீன சுமந்து செல்லக்கூடிய தாய்களை யாழ் எங்களை ஒவ்வொருத்தருக்கும் தந்திரியா அல்லாஹ். ஒவ்வொரு பெண்களுக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் யா அல்லாஹ் துஆ செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகள் உருவாக்கிறியா அல்லாஹ். ஒவ்வொரு வீட்டையும் சஹாபி பெண்மணிகளோட ஊட போல ஆக்கிறியா அல்லாஹ். சஹாபி பெண்மணிகளோட ஊடு குடிசோடியா அல்லாஹ். ஆனா நீ பரக்கத் செஞ்சாயா அல்லாஹ். இன்னைக்கு மாட மாளிகையில வாழ்ந்து கொண்டு பரக்கத்தை இழந்து கொண்டிருக்கிறோம் யா அல்லாஹ். அந்த பெண்களுக்கு கொடுத்த பரக்கத்தை யா அல்லாஹ் எங்களோட வீடுகளுக்கும் யா அல்லாஹ் நீ தந்தருவாயா அல்லாஹ். நாங்க செஞ்ச அனைத்து நல்ல அமல்களையும் யா அல்லாஹ் நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.